கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை வெட்கத்துக்கு உட்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாடும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாடும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் ஒருங்குவதில்லை. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். தரிசனங்கள் நிறைவேற தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்த வாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேற தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை.
மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் செய்தியை கேட்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகள் ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்கவே செய்யாது. அது நீர் அனுப்பின காரியமாக மாறும்படியாகவே நீர் செய்கிறீர். இந்த நாளிலும் நீர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் கூட அருமையான நல்ல ஒரு வாக்கு தத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அது என்ன வார்த்தை? யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதே வார்த்தையை நாம் யோவேல் 2:26 நாம் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2:27 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்முடைய நடுவிலே இருக்கிறவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள் என்று. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. லேவியராகமம் 26:12 சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். உபாகமம் 14:2 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்க அவர் தெரிந்து கொண்டார். அப்படியாக நம்மை சொந்த ஜனமாக அவர் மாற்றினவர், நம் நடுவிலே இருக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர். அவர் சும்மா இருப்பாரா? நம்முடைய அவருடைய ஜனங்களாக நாம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். எரேமியா 7:23 சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். எரேமியா 11:3 சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நம்முடைய தேவன் நமக்கு நடுவிலே இருக்கிறவர். எங்கேயோ வானத்திலிருந்து அவர் நம்மை கண் நோக்குகிறவர் அல்ல, நமக்குள்ளே அவர் உலாவுகிறவர். அப்படி உலாவும் போது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மேலும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்க்கிறதாம், எங்கும் சுற்றி திரிகிறதாம். ஆகவே அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து அறிய முடியுமாம். அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நம்மை அவர் அப்படியே விட்டு விட்டு கடந்து போகிற தேவன் இல்லவே இல்லை. ஏதோ தூரத்தில் இருந்து பார்க்கிற தேவன் இல்லை. அவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் அவர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது பாருங்கள், அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்கள் நடுவிலே அவர் இருந்தார். முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை. நடுவில் இருக்கிற தேவன் பெரிய காரியத்தை அவர்களுக்கு செய்தார். செங்கடல் இரண்டாக பிளந்து போனது. இப்படி போலத்த ஒரு நிகழ்வு எந்த ஒரு
காலத்திலும் ஏற்படவில்லை, எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை, எந்த தெய்வமும் இப்படிப்பட்டதை செய்தது என்று சொல்லவே முடியாது. நம்முடைய தேவன் நமக்கு நடுவில் இருக்கிறவரே அதை செய்தார். கடல் பிளந்தது, அவருடைய எதிரிகள் எல்லாம் கடல் மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் மிகவும் வலி நிறைந்த ஒன்று எது என்று சொன்னால் பட்டினியா, பசியா, அல்லது வேறு ஏதோ நோயா என்றெல்லாம் நம்ம யோசிக்க முடியும். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், இதை எல்லாவற்றிலும் நாம் அனுபவிக்கிற ஒரு வலி எது தெரியுமா? வெட்கம். நோயினால் வெட்கம் நம்மை மூடும், வறுமையினால் வெட்கம் மூடும், தோல்வியினால் வெட்கம் நம்மை மூடும். பிரியமானவர்களே, செபித்து செபித்து பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் வெட்கம் மூடும். இவ்வாறான தருணங்களிலே அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் பல்வேறு காரியங்களை யோசிப்போம். ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ என்று சொல்லுவோம். அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்களோ என்று சொல்லி கலங்கி போவோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2:26, யோவேல் 2:27 நாம் பார்க்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை அவமானப்படுத்தலாம், நம் வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்டது போல இருக்கலாம். ஒரு பக்கம் மனிதர்கள், இன்னொரு பக்கம் சத்ருவாகிய பிசாசு நம்மை அதை எதிர்த்து நின்று அது நம்மை கேலி செய்வதை நாம் பார்த்திருக்கிறோமே. எத்தனை முறை பிசாசு சொல்லும், நீ கர்த்தருடைய ஜனமாய் அவரை சேவிக்கிற கூட்டமாய் இருந்தால் உனக்கு ஏன் இது சம்பவிக்கிறது, ஏன் இது சம்பவிக்கிறது? மனிதர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்வீர்கள் என்றால், உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த காரியம் உங்களுக்கு ஏன் நிகழ்ந்தது என்று சொல்லுவார்கள். எப்பக்கமும் கேலி பேச்சுக்களும் கேலி பார்வைகளும், நாம் ஒடுங்கி போய் விடுகிறோம். எப்படிப்பட்ட வெட்கமான சூழ்நிலையை ஒவ்வொரு மனிதனும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது மிகுந்த வேதனையை தரும், வலியை தரும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம், அவருடைய ஜனமாக இருந்தாலும் கூட யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருடைய ஜனங்களாக எப்போ மாறுவோம்? அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுதும் சில நேரங்களிலே வெட்கம் நம்மை மூடும்படியாக சத்ரு நம்மை நெருக்குவான், எப்பக்கத்திலும் நெருக்குவான். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாங்கள் அதை பல முறை கண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் மக்கள் கேலி செய்வார்கள், இன்னொரு பக்கத்தில் செபிக்கிற வேளையிலோ அல்லது நாம் வேதத்தை வாசிப்பதற்காக நாம் திறந்து கவலையோடு, ஐயோ ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது பிசாசு வருவான், தோன்றுவான். அவன் சொல்லுவான், நீ செபித்து என்ன கண்டாய், நீ அவரை துதித்து என்ன கண்டாய், ஊழியம் செய்து நீ என்ன கண்டாய் என்று சொல்லி நம்மை கேலி செய்வான். ஒரு குழுவாய் சேர்ந்து அவைகள் கேலி செய்யும். அப்பொழுதெல்லாம் நம் உள்ளம் உடைந்து போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நமக்கு இப்படியாய் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று. முதலாவதாக, யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்படுவது இல்லை. சங்கீதம் 22:5 சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கூப்பிடுதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆழ்ந்த விதமான ஒரு சார்ந்து கொள்ளுதல். முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும்போது தான் நாம் கூப்பிட முடியும், உரிமையோடு நாம் கூப்பிட முடியும். அழகாய் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னும் எரேமியா 33:3 சொல்லுகிறது,
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, எட்டாததுமான பெரிய காரியம். ஏன் இது எனக்கு நிகழ்ந்தது, ஏன் எப்படி ஏற்பட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோமா? எட்டாத காரியம், மறைவான காரியத்தை கர்த்தர் நமக்கு அறிவிப்பது மாத்திரம் அல்ல, அதனுடைய முடிவை, அதனுடைய தீர்வை நமக்கு சொல்லி கொடுப்பார். எப்படி நாம் செயல்பட வேண்டும், அதை எப்படி அந்த பிரச்சனையை அணுக வேண்டும், அதை எப்படி தீர்த்து விடலாம் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கும் கவுன்சிலிங் என்று சொல்லுகிற ஒரு தளத்தை நாம் பார்க்க முடியும். அநேகர் சொல்லுவார்கள், என்னிடத்தில் பேச சொல்லுங்கள், நான் காரியங்களை சரிப்படுத்தி விடுவேன் என்று. இன்னும் டாக்டர்கள் கூட அவர்களும் சில கவுன்சிலிங் மெத்தடுகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் கவனிக்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் முக்கியமான பிரச்சனையை விட்டு விட்டு பல காரியங்களை பேசி 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 மக்களை திசை திருப்பி பாதிக்கப்பட்ட மக்களை வெகுவாக மன நோகடிப்பதை நாம் பார்க்கிறோம். மன நோகடிப்பார்கள். ஏனென்றால் இப்படியாக ஊடாக வந்து செயல்படுகிறவர்கள் உண்மையான பிரச்சனையை சொல்ல மாட்டார்கள், உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கவே மாட்டார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த கவுன்சிலிங் தளத்திலே நடந்து கொண்டு வருகிற ஒரு காரியம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற தீர்வை சொல்லும் பொழுதுதான் அந்த பிரச்சனையின் முக்கியமான பகுதி தீர்க்கப்படும். பிரியமானவர்களே, ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி. எகிப்திலிருந்து ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தமாக படுகிற வேதனையை நான் பார்த்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆளோட்டிகள் நிமித்தமாய் படுகிற வேதனை. இன்றைக்கு அநேகருடைய நியாயங்கள் இப்படியாக மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. நியாயங்களை செய்வதற்கு மனிதர்களுக்கு மனமில்லை, நீதிபதிகளுக்கு மனமில்லை, உண்மையான காரணத்தை அறிய அவர்களுக்கு மனமில்லை. ஆகவே அவர்கள் திசை திருப்பி எங்கே ஐஸ்வர்யம் இருக்கிறதோ, எங்கே லஞ்சம் இருக்கிறதோ அதன் பக்கமாய் சார்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பாருங்கள், அன்னாள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவள் சத்தமிட்டு கூப்பிட்டாள். அவளுடைய வாய் அசைந்து கொண்டிருந்ததை ஏலி பார்த்தான். நீ ஏன் பிதற்றுகிறாய், ஏன் நீ குடித்து வெறித்து வந்திருக்கிறாயோ என்று கேட்டான். ஆனால் இந்த அன்னாளோ, நான் என் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் ஊற்றிவிட்டேன் என்று சொன்னாள். பாருங்கள், எத்தனை அவமானத்தின் வழியாய் இந்த அன்னாள் கடந்து போயிருந்தாள். பெனினாள் எவ்வளவு முறை அவளை கடினமாய் பேசியிருப்பாள், பார்த்திருப்பாள். ஒரு பார்வை போதும், அவமானப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தைகள் தேவையில்லை, சிலர் பார்வைகள் போதும். இப்படிப்பட்ட குழந்தை இல்லாத நபர்களை நாம் பார்க்கும் பொழுது அப்படியே கூனி குறுகி போய் விடுவார்கள். கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்பார்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஓகே ஓகே சாரி என்று சொல்லி விடுவார். ஆனால் உள்ளத்திற்குள்ளே ஒருவேளை நகைக்கிறவர்களும் இருக்கலாம். நானும் கூட இந்த பாதையிலே நாங்கள் கடந்து வந்தோம். பிரியமானவர்களே, 7 வருடங்கள் நாங்கள் கடந்து வருகிற பொழுது எத்தனை வதந்திகள், எங்களுக்கு ஏதோ சரீர வியாதி இருப்பது போலவும், நாங்கள் இனி ஒரு நாளும் குழந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதது போலவும் பலர் பேசுவார்கள், பலர் சந்தோஷப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் எங்களுக்காக ஜெபிப்பார்கள், இரக்கம் பாராட்டினார்கள். ஆனால் கர்த்தர் எங்கள் கூப்பிடுதலை அவர் மறக்கவே இல்லை. 7 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார், 2 குழந்தைகளை கொடுத்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதற்கு நாங்களே ஒரு சாட்சியாக அமையும்படியாக செய்தார். 2வதாக, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.
கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 25:2 சொல்லுகிறது, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்பிக்கை என்பது காணாத ஒன்றை நம்புவது. காணாத ஒன்றை நம்புவது. எங்கள் பிதாக்கள் அப்படித்தான் நம்பினார்கள், அவர்கள் தப்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்பிக்கை உள்ள இடத்திலே அவசரம் இருக்கவே இருக்காது. அங்கே பயம் இல்லை, அங்கே அவமானம் இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்திலே தான் வெட்கம் குடிக்கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரம் வழியாக செல்லும் பொழுது பல தேச மக்கள், ஏதோமியரும் அம்மோனியரும் மோவாப்பியரும் அவர்களை பகடி செய்திருக்கலாம். எங்கள் வழியாக, எங்களுடைய தேசத்தின் வழியாக நீங்கள் செல்ல முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் மோசேயோ உறுதியாய் நம்பினான், கர்த்தர் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கட்டாயம் கொண்டு வருவார் என்று சொல்லி மக்களை நம்பச் செய்தான். ஜனங்கள் அநேக முறை இந்த நம்பிக்கையிலிருந்து தவறி போய் கூக்குரலிட்டு அவனுக்கு எதிராக பேசினார்கள், எதிராக செய்தார்கள். அவன் 12 பேரை அனுப்பினான் இந்த கானான் தேசத்தை பார்க்கும்படியாக. அவர்கள் 12 பேரில் 2 பேர் வந்து சொன்னார்கள், யோசுவாவும் காலேபும் வந்து சொன்னார்கள், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று சொன்னார்கள். என்ன அருமையான சாட்சி! 10 பேர் சொன்னார்கள், அங்கே நெடிய ஆட்கள் இருக்கிறார்கள், நம்மாலே ஜெயிக்க முடியாது என்று சொன்ன பொழுது இவர்கள் 2 பேர் மாத்திரம், நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம், ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், நாம் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு வாலிபன் இப்படியாய் சொன்னான், இன்றைக்கு நான் ஏழையாய் இருக்கலாம், நான் படிக்கிற காலத்திலே நான் படிக்கிறவனாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், நான் உயர்ந்த பதவிக்கு நான் செல்லுவேன். அவன் அவ்வளவாய் புத்திசாலியான மாணவன் அல்ல, அவ்வளவு புத்தி என்று சொல்ல முடியாது, அதற்கு ஏற்றபடி பயிற்சியும் அவன் எடுக்க மாட்டான். ஆனால் அவன் சொன்னான், நான் இப்படியாக நான் செல்லுவேன், நான் ஒரு பெரிய இடத்திலே வருவேன், எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி முயற்சி. அதன் பின்பு அவன் படித்து முடித்தவுடன் அவன் முயற்சி எடுக்க தொடங்கினான். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக அரசாங்கத்தில் மிகுந்த உயர்ந்த பதவி, ஐபிஎஸ்க்கு இணையான ஒரு பதவியை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? அவன் படித்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அவன் சொன்னான், அவனுடைய பெருமை நிமித்தமாக, அவனுடைய புத்திசால நிமித்தமாக போய்விடலாம் என்று சொன்னான். ஆனால் அதற்கான முயற்சி எடுக்கிற பொழுதோ கர்த்தர் எனக்கு செய்வார் என்று முழுமையாக அவரை நம்பினான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். 3ஆவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. சங்கீதம் 25:3 சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். காத்திருப்பது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? காத்திருந்து காத்திருந்து சில வேளை இது கிடைக்குமா கிடைக்காதா, கை நழுவி போய்விடுமா இந்த சந்தர்ப்பம் என்று சொல்லுகிற நேரமெல்லாம் வரும். ஆனால் ஏசாயா 49:23 சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. ஆகவே தான் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்காக தம்மையே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் நின்றார். நமக்கான காரியங்கள் தாமதிக்கக்கூடாது, அது சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லியே அதை செய்தார் அல்லவா?
நீண்ட காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஏசாயா 64:4 சொல்லுகிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான். எபிரேயர் 6:15 சொல்லுகிறது, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் தம்மிலும் ஒருவர் பெரியவர் இல்லாதபடியினாலே தம்மில் தாமே அவர் ஆணையிட்டு அப்படி சொன்னாராம். பாருங்கள், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நாட்கள் பலவாயிற்று, 100 வருடங்கள் கடந்த பின்பும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருந்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். எனக்கு எப்படியாவது ஒரு கல்லூரியிலே பேராசிரியையாக ஆகிவிட வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து எனக்கு மிகுந்த தாகம் உண்டு. எப்படியாவது நாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கூட கல்லூரியிலே வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு மிகுந்த வாஞ்சை இருந்தது. அதே போல் நானும் கணிதத்தை எடுத்து படித்தேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார். ஆனால் பாருங்கள், வாழ்க்கையின் சூழ்நிலை, நான் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு கட்டாயத்திலே நான் இருந்தேன். பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய நாட்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. நான் படித்தது மறந்து போனது. இன்னும் பாருங்கள், நான் யாரென்று சொல்லுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஆசை, கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன், எப்படியாவது ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை தரங்க என்று சொல்லி. கடைசியாக கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் நான் கேட்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். நான் எங்கிருந்து எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பணியை கொடுத்த பின்பு நான் எல்லாவற்றையும் மறந்து போனேன். அதில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எப்பொழுதும் யோசிப்பேன். ஆண்டவரிடத்தில் கேட்பேன், எப்படி செய்யலாம் என்று. கர்த்தர் அநேக மாணவர்களை குறித்து என்னோடு பேசினார். தீர்க்க தரிசனமாக பேசுவார். காலையிலே நான் கல்லூரிக்கு கிளம்பும் போதே, இன்றைக்கு இவர்களை சந்திக்கப் போகிறாய், என்னென்ன பிரகாரமாய் பேச வேண்டும், எப்படியாய் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார். இப்படியாக 15 வருடங்கள் ஓடி போயிற்று. ஆனால் எனக்கு மிகுந்த உயர்ந்த சம்பளம் இல்லை, அரசாங்க சம்பளம் இல்லை. ஆனால் ஒரு நாளில் அந்த வாய்ப்பு வந்தது. அரசாங்க சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. அப்பொழுது பாருங்கள், நான் நினைத்தேன் உடனடியாக எனக்கு சம்பளம் வந்துவிடும், நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் பலமுறை கேட்டேன், ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த இடம் நன்றாக இருக்கிறது, ஒரு ஊழியத்தை செய்ய, அதிகமாய் ஊழியத்தை செய்ய நீர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். இந்த அரசாங்க வேலையிலே நான் நிச்சயமாக நான் இதை போல செய்ய முடியுமா? இதே போல் நான் நல்ல ஒரு இடத்துல உம்முடைய சமூகத்தில் இருக்க முடியுமா? உமக்கு பிரியமானபடி நடக்க முடியுமா என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்காக புதிய வழியை திறந்து கொடுத்தார், ஒரு அரசாங்க பதவியை கொடுத்தார். ஆனால் பாருங்கள், 15 வருடங்கள் பல போராட்டங்கள், ஒருவராவது அந்த சம்பள பணத்தை எனக்கு பெற்று தருவதற்கு இல்லவே இல்லை. நீதியும் நியாயமும் செத்து போயிற்று. மனிதர்கள் செத்து போனார்கள், அவர்களுக்குள்ளே அவர்கள் செத்து போனார்கள். என் வசமாய் பேசுவதற்கு ஆள் இல்லை, எனக்காக பணம் கொடுப்பவர் யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் நான் ஒன்றை மட்டும் நான் தீர்மானமாய் நினைத்திருந்தேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை ஆண்டவர் இந்த பணிக்கென்று அழைத்திருக்கிறார். என்னுடைய பணியை மிக சிறப்பாய் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அநேக கல்லூரிகளில் என்னுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார்.
அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார். அதற்குள்ளே நான் ரிட்டையர்ட் ஆகி போய்விட்டேன். ஆனால் பாருங்கள், காத்திருந்தல் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. கர்த்தர் எனக்கான சம்பளத்தை அவரே பெற்று கொடுத்தார். சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். யோசேப்பு கூட அப்படித்தான் அல்லவா? அவன் சிறையிலே 13 வருடங்கள் இருந்தான். ஐஸ்வர்யவானாய் பல வர்ண ஆடையை உடுத்தி வளர்க்கப்பட்டவன். இன்றைக்கு பாருங்கள், சிறைவாசத்தில் இருந்தான். காரணமில்லாமல் சிறையிலே தள்ளப்பட்டான். பொறுமையாய் காத்திருந்தான். அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் அல்லவா? முதலாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். மூன்றாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நான்காவதாக, இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர்கள் வெட்கமடைவது இல்லை. சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 119:6 சொல்கிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு சமயம் ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், அவருடைய மனைவியும் ஆசிரியை. ஆனால் பாருங்கள், வீணான ஒரு பழியை சொல்லி அவர்கள் சிறையிலே தள்ளப்பட்டார்கள். அந்த தலைமை ஆசிரியருடைய வேலை போய்விட்டது. அவர் அந்த சிறையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவரே, ஒரு சமயத்தில் அவருக்கெல்லாம் மறந்து போயிற்று. எதை பற்றி கூப்பிடுவது, என்ன சொல்லுவது? ஆண்டவரையே தன்னுடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவை வெட்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே கொண்டு வந்து நீதிபதி முன்னாலே நிறுத்தப்படுவார். எல்லா சாட்சிகளும் அவருக்கு எதிராகவே இருக்கும். ஒரு நாள் நீதிமன்றம் அன்று விடுமுறை விடப்பட்ட அந்த நாளிலே நீதிபதி தன்னுடைய ஆசனத்தில் அல்ல, இன்னொரு ஆசனத்திலே அமர்ந்து அந்த சாட்சிகளிடத்திலே அவர் விசாரிக்கும் பொழுது சாட்சிகளெல்லாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, எல்லாம் அவதூறு வழக்காக போட சொல்லும்படியாக எங்களை தூண்டி விட்டார்கள் என்று சொன்னார்கள். நீதிபதி பாருங்கள், கடுமையான கோபம் கொண்டு அவரை உடனடியாக விடுதலை செய்து அவருடைய பணியை மீள நீங்கள் பணி அமர்த்தி விடுங்கள் என்று சொல்லி எல்லா பணத்தையும் எல்லா சம்பளத்தையும் அவருக்கு திருப்பி கொடுக்கும்படியாக செய்தார்களாம். பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வேதத்தில் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கலாம். அவன் பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை எல்லாம் தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் நிற்கும் பொழுது அவனுடைய தாய் சொல்லுகிறான், மாமன் வசம் ஓடிவிடு என்று. அவன் அங்கே போய் அநேக பொருட்களையும் மனைவியையும் பிள்ளைகளையும் அவன் சம்பாதிக்கிறான். திரும்ப அவன் தன் தேசத்திற்கு வரும்பொழுது ஏசாவுக்காக மிகுந்த பயத்தோடு வருகிறான், கலக்கத்தோடு வருகிறான். அவனுக்கு பரிசு பொருட்களை அனுப்புகிறான். அன்று இரவு முழுவதும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது ஒருவர் வந்தார், ஒரு தூதன் வந்தார், கர்த்தருடைய தூதன். இரவு முழுவதும் அவரோடு கூட போராடி அவரை மேற்கொள்ள அவரால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டி கொண்டு சென்றதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, அவனுடைய முகம் இனி செத்து போவதில்லை. ஆதியாகமம் 32:26 சொல்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறான், அவருடைய முகத்தை பார்க்கிறான், நேருக்கு நேர் பார்க்கிறான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று.
ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 29:22 சொல்லுகிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவனுடைய முகம் செத்து போவது இல்லை என்று சொல்லி. யாக்கோபு மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு புதிய காரியத்தை அவர் செய்கிறார். ஏனென்றால் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் நமக்கும் நம்முடைய முகத்திலும் அவர் வீசச் செய்வார் பிரியமானவர்களே. ஆகவே அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவரை நம்பினவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. செப்பனியா 3:19 சொல்கிறது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாயிருக்கும். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்தமான ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஏசாயா 57 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. பாருங்கள், கர்த்தருடைய வருகையில் கூட நாம் வெட்கப்படாதவர்களாக இருக்க வேண்டுமா? 1 யோவான் 2:28 சொல்லுகிறது, அவர் வெளிப்படும்போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாயிருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தம், முடிவிலே நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய ஆசை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, முடிவு நேரத்திலே கூட அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே தான் வேதத்தில் 5 புத்திசாலி கன்னிகைகளை பற்றி எழுதியிருக்கிறது. அவர்கள் விளக்குகளிலே எண்ணெயோடு கூட சென்றார்கள். மணவாளன் வந்து விட்டான் என்று சொன்ன பொழுது அவர்கள் மணவாளனோடு கூட அந்த அறைக்குள்ளே செல்லுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள். அவர் அப்படித்தான் நம்மையும் செல்வாய், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுவார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் அப்படியே செய்வார், நம்ம எல்லாரையும் அப்படியே செய்வார். இந்த வாக்கு தத்தத்தினாலே அவர் நம்மை முடி சூட்டுவார், நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார், நம்முடைய வெட்கம் அவமானம் எல்லாவற்றையும் மாற்றுவார், நம்மை சிறந்திருக்க செய்வார். அப்படி தலை தாழ்த்துவோமா? அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் படியே நீர் சொன்ன இந்த செய்தி, அவர்களுக்கு அனுப்பின செய்தி, தனித்தனியாக நீர் பேசினீரே, அந்த செய்தியின் மூலமாக அப்பா இந்த வாக்கு தத்தத்தின்படி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பீராக. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை